என்னம்மா சொல்ற? உங்க அக்கா ஓடி போயிட்டாடா. அவர் ரூம் லாக் இருந்துச்சு. ஒரு பொண்ணு உன்னை தேடி தேடி வேணா வச்சுக்கோயேன். ஒண்ணு அவன் தப்பான பொண்ணா இருப்பா, இல்லையா உன்னை மட்டுமே அதிகமா நேசிக்கிற உன்னை உண்மையா லவ் பண்ற பொண்ணா இருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பைக் ஸ்டார்ட் ஆகல. அதுக்கு? கொஞ்சம் இறங்குனீங்கன்னா. உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏங்க என்னங்க நீங்கள் பாட்டுக்கு விட்டு வந்துட்டீங்க? நான் இன்னைக்கு எதுக்கு தெரியுமா உங்களை முக்கியமாக பார்க்க வந்தது? பட் நான் யோசிச்சு பார்க்கும்போது தான் புரிஞ்சிச்சு. பெருசாக என்கிட்ட எந்த பொண்ணுங்களும் பேசுனது கூட இல்லை, ஆனால் நீங்கள் பேசுனீங்க. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னும் மீதி இருக்கிற அந்த லைஃப்பை உங்கள் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கதாநாயகனுக்கு விபத்து ஏற்பட்டு கதாநாயகன் கதாநாயகியை பார்ப்பதற்கு முன்பு. ஹலோ மச்சான் கதிர், நீ பலகடை ஒன்று போட்டிருக்கோண்டா. அம்மா தான் சாமி கும்பிட்டு வர சொல்லிச்சு. நம்ம முத்தாலம்மன் கோயிலான வந்துடுறியா? நாங்கள் வெயிட் பண்ணுறேன், வா சாமி கும்பிட்டு போயிடலாம். டேய் மச்சான் எழுந்துடா. டேய் எடா பூஜை பண்ணணும்னு வர சொல்லிட்டு அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்க. ஏஞ்சி வாடா. டேய் எழுந்து வாங்க. டேய் மச்சான் என்னடா ப்ராப்ளம்? டேய் லூசு, என்ன ப்ராப்ளம் சொன்னாதான் எனக்கு தெரியும், அப்பதான் நான் என்ன பண்ண முடியும். என்னன்னு சொல்லு. இல்லை மச்சான், நான் ஒரு வேஸ்ட்டுடா. என் அம்மா கூட சொல்லும் அப்பப்ப, ஆளையும் பாரு உன் மூஞ்சியும் பாருன்னு. என் மூஞ்சில யாருக்கும் பிடிக்காது இல்ல. டேய் இல்லை மச்சான், என் கூட இருக்கிற சம்டைம்ஸ் உன்னை பார்க்கும்போது கூட நீ அழகா தெரியற, ஆனா நான் ஏன் மச்சான் அழகாவே தெரிய மாட்டேங்கிறேன். டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. இப்போ என்னதான் ஆச்சு உனக்கு? என்ன ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் பல டைம் யோசிச்சு பார்த்துனுக்கிறேன் மச்சான், நான் ஏன் மற்ற பசங்க மாதிரி இல்லை, மற்ற பசங்க மாதிரி அழகா இல்லை. ஆனால் யோசிச்சிருக்கேன், ஆனால் அது இன்னைக்கு தான் மச்சான் எனக்கு கொல்லுதுடா. டேய் இப்போ என்னாச்சுன்னு சொல்றியா இல்லை பொண்ணு இங்கேயே கொண்டு போட்டு போயிடுவா? மச்சான் நானும் கன்னியாமல் எவ்வளோ க்ளோஸாக இருந்தான்னு உனக்கே தெரியும்ல. அவடா இப்போலாம் நான் கால் பண்ணால் எடுக்கிறதில்ல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை, கால் பண்ணால் வேறு ஒருவருடன் பேசி கொண்டு இருக்கிறாருன்னு வருது. சரி ரொம்ப நாள் ஆச்சு அவ கூட பேசி. இன்றைக்கி அவளை நேரில் பார்த்து ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு நினச்சேன். ப்ரப்போஸும் பண்ணேன். அப்போ அதுக்கு சொல்கிறா, எந்த மூஞ்சி வச்சுட்டு நீ எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற? இவ்வளோ நாள் நான் வெறும் ஃப்ரெண்ட்லியாக மட்டும்தான் உன்னை பார்த்தேன், இவ்வளோ கேவலமாக நடந்துப்ப நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறா மச்சான். நான் அவ்வளோ கேவலமானவனாடா? 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம்ல, அதை வச்சு தானடா நான் அவன் என்னை லவ் பண்ணுறான்னு நினச்சேன். நீ சொல்லு மச்சான், கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை குழந்தை பெற்றுக்கலான்றத கூட விட ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. நான் அழகாக இருந்திருந்தா அவனை ஏற்றுக்கிட்டு இருப்பாள்ல. அப்புறம் உண்மையிலேயே அவ்வளோ கேவலமாக இருக்கல மச்சான். அவள் ஒருத்தி தான் என்கிட்ட உண்மையாக பழகிட்டு இருக்கான்னு நினச்சேன், ஆனால் அவளே இப்படி பேசிட்டு போயிட்டா. டேய் இவ்வளோ நாளாக அவள் கூட க்ளோஸாக இருந்தேன்னு சொல்றியே, அவளை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ தானடா? எந்த ஒரு பொண்ணுமே தனக்கு பிடிக்காத பசங்கக்கிட்ட மேரேஜ் லைஃப் பற்றிலாம் பேச மாட்டாங்க. அவளுக்கு ஒன்று உண்மையாகவே பிடிச்சிருக்குடா. என்ன உன்னை ஒரு ஃப்ரெண்டா இல்லை லவ்வரா அப்படின்னு பிரித்து பார்க்குற மெச்சூரிட்டி, அந்த பக்குவம் அவளுக்கு இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். இப்போ என்ன, உன் கால் எடுக்கல, உன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னா அவளுக்கு ஏதாவது ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், இல்லைன்னா ஃபேமிலியில் கூட என்ன ப்ராப்ளம் இருக்கலாம்ல. நீ அந்த டைமில் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்ப, அவள் உங்ககிட்ட அப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பா. இதுக்கு போயிட்டு லூஸு மாதிரி அவளுக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாரு. எங்க இருக்கானா? அட பைத்தியக்காரா. அம்மா ஏதோ தின்னாங்கன்னு சொன்னேன். என்ன? ஆளையும் பாரு மூஞ்சியும் பாரு. அப்படி சொன்ன அம்மா தான் நீ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கண்டது போனதெல்லாம் சாப்பிட்டு வயிறு வலின்னு வரும்போது, ஐயோ என் பையன் மேலே எத்தனை பேர் கண்டு பட்டுச்சோன்னு திஷ்டி சுட்டு போடுவாங்க. ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் தான் புள்ள எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. சரி, நாம
எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்? இந்த 7-8 வருஷத்தில் ஃப்ரெண்டு, லவ்வரு, க்ரஷ்ஷு, பெஸ்டின்னு என்ன எவ்வளோ பேர் கடந்து போயிருப்பாங்க, உன்னை எவ்வளோ பேர் கடந்து போயிருப்பாங்க. ஆனாலும் இத்தனை வருஷமா நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம், இனிமேலும் நிற்போம். அழகை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ வரும்னா அது பர்மனெண்ட் இருக்காதுடா. அப்படி ஒன்று நமக்கு வேணாம். நீ சொல்கிற மாதிரி அவள் உன்னை அழகிலன்னு தான் ரிஜெக்ட் பண்ணான்னு வச்சுப்போம். அப்படின்னா அவள் உனக்கு வேணாடா. எப்பயோ போகிறவங்க இப்பயோ போனாங்கன்னு நினச்சி சந்தோஷப்படு. இல்லை நீ சொல்கிற மாதிரிலாம் அவள் இல்லைன்னு நீ நினச்சனா அவள் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் உன் மேலே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடு. அப்படி இல்லைனா அவளுக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டு அதை சால்வ் பண்ண பாரு. அதை விட்டுட்டு லூஸ் மாதிரி யோசிச்சு. இப்போ நம்ம என்ன வேலையை வந்தோம்? பூஜை பண்ண தானே. வா முதல்ல போயிட்டு அதை முடிப்போம். கடவுளே, இந்த பைத்தியக்காரன் நல்ல புத்தி கொடுப்பாங்க. நம்மள வர சொல்லிட்டு எங்க தான் போயிட்டு அங்க இருக்கல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க. அதான் அந்த பக்கம் இடம் இருக்குல்ல, போக வேண்டியதானே? ஆமால்ல. டேய், நான் தான்டா. ஏங்க நீங்களா? இது சாரியில செம்மையா இருக்கீங்களேங்க. ஆமா, என்ன ஸ்பெஷலு? இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் காரணம் எல்லாம் சாரி கட்ட மாட்டீங்களே. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். என்னவா இருக்கும்? உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்க, கரெக்டா? ஐயோ இல்லடா. நீங்க 12th பாஸ் ஆயிட்டீங்க, கரெக்டா? உனக்கு என்ன பார்த்தா 12th படிக்கிற பொண்ணு மாதிரியே இருக்கு. என்னவா இருக்கும் அப்படி? ஏங்க எனக்கு தெரியலங்க, நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு என் பர்த்டே. ஏங்க இதை வந்தவனே சொல்லிடக்கூடாதுங்க. ஹாப்பி பர்த். என்ன போயிட்டாங்க? ஏங்க இன்னொரு சாக்லேட் கொடுங்க. ஏங்க ஐயோ சாமி கடவுளே, எல்லாரும் நல்லா வச்சுக்காப்பா. ஏங்க இவ்வளோ கெஞ்சிரம்ல, ஒரு சாக்லேட் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம்ல. நீ லவ் பத்தி என்ன நினைக்கிற? என்ன திடீர்னு இப்படி ஒரு கொஸ்டின்? சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, சொல்லு. லவ் பத்திலாம் நான் நிறைய நினைச்சிருக்கேன், ஆனா லவ் தான் என்ன ஒரு முறை கூட நினைச்சது இல்ல. என்னடா சொல்ற? என்னடா ஒண்ணுமே புரியல. எப்பா எடிட்டர், அந்த மொக்க ஃபிளாஷ்பேக்கை போடுப்பா. கிளாஸ்ல சாரு மேமும் கிளாஸ் எடுத்தது கவனிச்சதை விட உன்னை கவனிச்சது தான் அதிகம். ஸ்கூல் முடிஞ்சதும் டெய்லி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு உன் வீடு வரைக்கும் வருவேன், எப்படியாவது உன்கிட்ட பேசிடலான்னு. ஆனா ஏதோ ஒரு பதட்டத்துல பேசாம வந்துடுவேன். அதுக்கான டைம் இப்போதான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உன்னை லவ் பண்றேன்,
ஐ லவ் யூ. அவன் ஸ்கூல் டைம்ல இருந்து பல பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்கான் ப்ரோ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஆனால் ஒரு பொண்ணு இவனை லவ் பண்ணல. இப்படிதாங்க என்ன ஒரு பொண்ணும் லவ் பண்ணதில்லை. எனக்கு அதை பற்றி இங்கே பேச ஒரு மாதிரி இருக்குங்க. நம்ம வேற எங்கேயாவது போய் பேசலாமா? ஏன்டா ஒரு மாதிரி டல் ஆயிட்ட? நான் தான் சொன்னேன்லங்க, என்னை எந்த பொண்ணுமே லவ் பண்ணதில்லைங்க. ஆனால் ஒன்றுங்க, எனக்கு இப்போவும் ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும். அவளோட உருவம் என் கண்ணுக்குள்ள நிழலா அப்படியே இருக்கு. யார் இது? அவளா? நான் ஒரு டைம் பல்சர் பைக்கில் போயிட்டு கீழே விழுந்துட்டேன். அப்போ அவள் தான் என்னை தூக்க வந்தா. அப்போது எனக்குள்ள என்ன ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. அப்போ இருந்து நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் சைட் லவ்னு, அது எனக்கு நேர்லேயே நடந்திருக்கு. ஆனால் நான் என் லவ் இன்னும் அவகிட்ட சொன்னதே இல்லை. ஏன்னா ஐ லவ் யூடா. நான் என்ன பார்க்குற? நான் ஆரம்பத்தில் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு தான் நினச்சேன். ஆனால் போக போக உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதை சொன்னால் எங்கே நீ தப்பாக எடுத்துருவியோ அப்படின்னு சொல்லாமல் இருந்தேன். எப்போ உனக்கும் என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்போவே சொல்லிட்டேன். எப்படியும் நீ எனக்கு ஓகே தான் சொல்லுவேன்னு தெரியும். இருந்தாலும் நாளைக்கு நீ என்னன்னு சொல்லு. நான் கீழே விழுந்த உடனே அவன் என்கிட்ட வந்து பேசினா. அவன் எப்படி பேசினா தெரியுமா? ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் இருக்கிறவங்க மாதிரியும் ரொம்ப நெருக்கமானவங்க மாதிரியும் பேசினா மச்சான். இது ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம் லவ் மாதிரிலாம் இல்லை மச்சான். அவள் எதுவும் என் மண்டிக்குள்ள ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்காடா. அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்கடா. வா வா நானா காலேஜ் இருக்கா? ஆமாடா, வாய் நமங்குது. ஒரு 50 ரூபா கூட ஒரு கட்டிங்கன்னு போட்டுக்கிறேன். நான் என்கிட்ட எதனா காசு நானா இருந்தாண்ணா? நான் தானா? அத்த 50 ரூபாய்க்கு வைக்கல, அது உங்ககிட்ட எதிர 500 ரூபா. அதாண்ணா ஒருத்தன் அடிக்கிறேன் 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னான். அதான் அடி வேணும்ட்டான். ஒக்காளி 500 ரூபாய்க்கு அவசரம் பார்த்துக்கிட்டு அடி வாங்கிட்டு வந்துக்கிறேன். வெக்கமா இல்லையாடா? எங்கடா பாவா? உனக்கு 500 ரூபாய் வேணுமாண்ணா? ஏய் விடக்கூட, அவனை நீ பொழக்காத விட மாட்டான். நீ இவ்வளோ நாளாக அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் என்கிட்ட பழகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு முட்டாளாக இருந்திருக்கேன். ஃப்ரெண்டாக பழகிறவங்களுக்கும் ஃப்ரெண்டு மாதிரி நடித்து பழகிறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இருந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீ பழகிறன்னு தெரிஞ்சிருந்தா நீ சொல்கிற மாதிரி ஜெயிலுக்கே போயிருப்பேன். ஆரம்பத்தில் நீ என்னை மிரட்டி கூப்பிடும் போதெல்லாம் நான் ஒரு சின்ன பயத்தோடு உன்னை அப்பப்போ பார்க்க வந்தேன். உன்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணேன். நம்ம தான் முட்டாளாச்சே. யார் உண்மையாக பழகிறாங்க அப்படின்றதே தெரியாமல் நான் அவங்களையும் நம்ப ஆரம்பிச்சிடுறேன். அதனால தான் எல்லா டைம்லேயும் நீ கூப்பிட்ட இடத்துக்குலாம் அவ்வளோ ஹாப்பியாக வந்தேன். உன்னை என் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்த்தேன். ஆனால் நீ இப்படி பிஹேவ் பண்ண நான் ஒரு நாளும் நினச்சி பார்க்கல. ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு, என் கண்ணிலே பற்றாத. டேய் ஒத்த, டேய் நெரிஞ்சா அட்ராவன. நான் வேணாண்ணா விட்டலாண்ணா. டேய் அட்ரான்னு சொல்கிறேன் அட்ராவன. குத்தது ஒரு குத்தமாடா, இந்த பின்னு பின்னிட்டீங்களேடா அப்பா.
ஓய் ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு, உன் பேர் என்ன? நீங்கள் இதுக்கு என் பேர்லாம் கேட்குறீங்க? நான் தான் துரோகியாச்சு. லவ் பண்ற பொண்ணு பேர் தெரியலண்ணா இப்படி? உன் இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி பேசுவதை நான் கேட்கணுமா? எங்க சத்தியமா நான் இத்தனை நாள் உங்களை தாங்க தேடிட்டு இருந்தேன். நீங்க எங்க இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட இந்த ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டே வரல? போட்டு வந்திருந்தா மட்டும் அப்படியே கிழிச்சிருப்ப நீ. என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டாலே. எங்க எங்க இல்லைங்க.